நீங்கள் ஒரு அருங்காட்சியகத்தை முதல் முறையாக பார்வையிடும் போது நீங்கள் தொலைந்ததாக உணரலாம் மற்றும் எங்கு தொடங்குவது என்று தெரியாமலும் இருக்கலாம் மற்றும் அங்கு பார்க்க வேண்டிய அனைத்தையும் சிறந்ததாக்குவது எப்படி என்று தெரியாமல் இருக்கலாம். ஒருவேளை உங்கள் பரிச்சயமற்ற மற்றும் தகவலற்ற திறன்தான் இந்த உணர்வுக்கான காரணம். இங்குதான் நமக்கு ஒரு நிபுணர் வழிகாட்டி உதவி செய்வார். ஏனென்றால் இந்த இடத்தின் உள்ளும் புறமும் அவருக்கு தெரியும் மற்றும் குறுகிய காலகட்டத்தில் உங்களுக்கு மிகவும் அர்த்தமுள்ளதாக சிறந்த அனுபவங்களை அவரால் காட்சிப்படுத்த முடியும். நிதி உலகம் சிக்கலானதாகவும் தோன்றலாம் மற்றும் இங்கேதான் ஒரு நிபுணர் நிதி ஆலோசகர் உங்களுக்கு உதவலாம். உங்கள் தேவைகள் மற்றும் உங்கள் இலக்குகளை புரிந்து கொள்ள அவர் வழிகாட்டியாக செயல்படுவார். உங்களுடன் நேரத்தை செலவிடுவதோடு மட்டுமில்லாமல் நீங்கள் சரியானவற்றை தேர்வு செய்ய இருக்கும் பல முதலீட்டு பொருட்கள் குறித்து அறிந்து கொள்ள வைத்து உதவி செய்வார். நீங்கள் வெவ்வேறு பெயர்களில் நிதிநிலை ஆலோசகர்களை சந்தித்து இருக்கலாம். வங்கிகள் நிதி பல்பொருள் அங்காடிகளாக செயல்படுகின்றன மற்றும் உங்கள் வங்கியின் உறவு மேலாளர் அல்லது உங்கள் உறவு மேலாளர் உங்களிடம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், நிலையான வைப்பு, ஆயுள் காப்பீடு, கடன்கள் முதலியன பல்வேறு பொருட்கள் பற்றி பேசுவார். அவை உங்கள் முதலீடு மற்றும் கடன் வாங்குதல், சேமிப்பு தொடர்பான தேவைகளை பூர்த்தி செய்யும். உங்கள் உறவு மேலாளர் உங்கள் நிதி பரிவர்த்தனைகள் பற்றி பரிச்சயமாக தெரிந்திருப்பதால் உங்கள் தேவைகளுக்கு ஏற்ற நிதி தயாரிப்புகளை அவரால் பரிந்துரைக்க முடியும். வங்கி அதன் முதலீட்டிற்கான ஆலோசனை சேவைகளுக்கு வழக்கமாக வாடிக்கையாளர்களிடம் நேரடியாக கட்டணம் வசூலிக்காது. ஆனால் சொத்து மேலாண்மை நிறுவனங்கள் அல்லது காப்பீட்டு நிறுவனங்கள் போன்ற தயாரிப்பு உற்பத்தியாளர்களிடமிருந்து கமிஷன் பெறுவார்கள். இதையொட்டி வங்கியின் மூலம் பொருத்தமான இழப்பீடு உங்கள் உறவு மேலாளருக்கு வழங்கப்படும். நீங்கள் பெரிய நிதி விநியோக நிறுவனங்களில் நிதி பொருட்களை விற்பனை செய்யும் பல உறவு மேலாளர்களை கடந்து வந்திருக்கலாம். அவர்கள் பல்வேறு முதலீட்டு பொருட்கள் குறித்து ஆழ்ந்த அறிவை பெற்றிருக்கிறார்கள் மற்றும் உங்களுக்கு சரியான பொருட்களை மட்டும் கண்டறிவதோடு நின்றுவிடாமல், ஆனால் உங்கள் முதலீடுகளை நிறைவேற்ற ஆவணங்கள் மற்றும் சம்பிரதாயங்களை முடிக்கவும் உதவி செய்கிறார்கள். வங்கி எப்படி சம்பாதிக்கிறதோ அதே போல நிதி விநியோக நிறுவனம் வழக்கமாக வாடிக்கையாளர்களிடம் நேரடியாக கட்டணம் வசூலிக்காது. மாறாக தயாரிப்பு உற்பத்தியாளர்களிடமிருந்து கமிஷன் பெறுவார்கள். இதையொட்டி உங்கள் உறவு மேலாளருக்கு நிதி விநியோக நிறுவனம் மூலமாக பொருத்தமான இழப்பீடு வழங்கப்படும். சுதந்திரமான நிதி ஆலோசகர்கள் நிபுணர்கள் அவர்கள் எந்த வங்கியுடனோ அல்லது ஒரு பெரிய நிதி விநியோக நிறுவனத்துடனோ எதனுடனும் தொடர்பில் இருக்க மாட்டார்கள். அவர்கள் சுதந்திரமாக வேலை செய்பவர்கள் மற்றும் பெரும்பாலான நிதி தயாரிப்புகளில் நிபுணர்களாக உள்ளனர். அவர்கள் பொதுவாக தயாரிப்பு உற்பத்தியாளர்களிடமிருந்து கமிஷன் சம்பாதிக்கிறார்கள் மற்றும் அவர்களின் நிபுணர் ஆலோசனை சேவை கட்டணத்தையும் நேரடியாக வாடிக்கையாளர்களிடமிருந்து சம்பாதிக்க முடியும். சில IFAக்கள் ஒரு சிறப்பு படிப்பின் மூலம் சான்றளிக்கப்பட்ட நிதி திட்டமிடுபவர்களாக ஆகிறார்கள். இது தொழில்முறை நிதி திட்டங்களை உருவாக்கி அவர்களின் வாடிக்கையாளர்கள் நிதி இலக்குகளை அடைய உதவி செய்கிறது மற்றும் இதற்காக அவர்கள் தங்கள் வாடிக்கையாளரிடம் நேரடியாக கட்டணமும் வசூலிக்க முடியும். நிச்சயமாக அவர்கள் பெரும்பாலான முதலீட்டு தயாரிப்புகளில் உங்களை வழிகாட்ட தகுதியுடையவர்கள். செபி வழிகாட்டுதல்களின்படி ஒரு சில IFAக்கள் பதவி சான்றிதழ் மற்றும் சில பதிவு முறைகளை நிறைவு செய்த பின் பதிவு செய்யப்பட்ட முதலீட்டு ஆலோசகர்கள் ஆகிறார்கள். அவர்கள் நேரடியாகவோ அல்லது வெளியீடுகள் மூலமாகவோ ஆலோசனை வழங்குகிறார்கள், பரிந்துரைகள் செய்வார்கள், அறிக்கைகளை வெளியிடுவார்கள் அல்லது பத்திரங்கள் மீது பகுப்பாய்வு அளிப்பார்கள். அவர்கள் பொதுவாக வாடிக்கையாளர்களிடமிருந்து நிபுணர் ஆலோசனை சேவை கட்டணத்தை நேரடியாக சம்பாதிக்கிறார்கள். எனவே இந்த வெவ்வேறு சொற்களஞ்சியங்களில் நீங்கள் செல்லக்கூடிய பல்வேறு வகையான நிபுணர்களில் நீங்கள் சரியான நிதி ஆலோசகரை எப்படி தேர்வு செய்யலாம்? நினைவில் கொள்ளுங்கள், நீங்கள் கடினமாக சம்பாதித்த பணத்துடன் ஒருவரை நம்புகிறீர்கள். எனவே நீங்கள் ஒரு ஆலோசகரை தேர்ந்தெடுக்கும் போது நீங்கள் சரியானதை தேர்ந்தெடுப்பதற்கான புறநிலை மதிப்பீட்டை உருவாக்க வேண்டும். முதல் மற்றும் மிகவும் முக்கியமாக கருத்தில் கொள்ள வேண்டிய காரணி ஆலோசகர்களின் தகுதிகள். நீங்கள் தேடும் ஒரு வகையான அறிவுரையை வழங்குவதற்கு அவர் நல்ல தகுதியானவரா என்று நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். உதாரணமாக, நீங்கள் நல்ல தகுதியான நிதி திட்டமிடுபவரை எவ்வாறு கருத வேண்டும் என்றால், அவர் நிதி திட்டமிடுபவர் சான்றிதழ் பட்டம் பெற்றிருந்தால், நீண்ட காலமாக பயிற்சி செய்து வருவதால் மற்றும் மகிழ்ச்சியான நீண்ட கால வாடிக்கையாளர்கள் என்ற பட்டியல் அவருக்கு இருந்தால் அப்போது கருத்தில் கொள்ளலாம். இதேபோல் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் குறித்து உங்களுக்கு ஆலோசனை வழங்கும் ஒருவர் அவர் அல்லது அவள் NIS மியூச்சுவல் ஃபண்ட் விநியோகஸ்தர் சான்றிதழ் தேர்வில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும்.
தகுதி, நேர்மை, நெறிமுறைகள் மற்றும் வெளிப்படைத்தன்மை போன்றவற்றால் ஆதரிக்கப்பட வேண்டும். அவர் அல்லது அவள் நம்பகத்தன்மை பற்றி சில சான்றுகளுக்காக அதே ஆலோசகரின் மற்ற வாடிக்கையாளர்களுடன் சரிபார்க்கவும். நீங்கள் தேடும் அனைத்து விதமான சேவைகளையும் உங்கள் ஆலோசகர் வழங்குகிறாரா என்பதை நீங்களும் சரிபார்க்க வேண்டும். இல்லை என்றால் அவர் குறைந்தபட்சம் மற்ற நிபுணர்களுடன் தேவையான பிணைப்புகள் வைத்திருக்க வேண்டும். அவர் தற்போது எத்தனை வாடிக்கையாளர்கள் நிர்வகித்து வருகிறார் என்பதையும் சரிபார்க்கலாம். அதிகமாகவோ அல்லது மிக குறைவாகவோ இரண்டும் கவலைக்கு காரணமாக இருக்கும். ஆலோசகருக்கு அதிக எண்ணிக்கையிலான வாடிக்கையாளர்கள் இருந்தால் அனைத்து வாடிக்கையாளர்களையும் திறம்பட நிர்வகித்து மற்றும் போதுமான அளவு கவனம் செலுத்த பெரிய குழு இருக்க வேண்டும். மேலும் உங்கள் ஆலோசகர் எளிதில் அணுகக்கூடியவராகவும் மற்றும் உங்களுடன் அடிக்கடி நேரம் செலவிடக்கூடியவராகவும் இருக்க வேண்டும். நிதித்துறை மிகவும் ஆற்றல் வாய்ந்தது. உங்கள் ஆலோசகர் அனைத்து சமீபத்திய முன்னேற்றங்கள் குறித்து விழிப்புடன் இருக்க வேண்டும். அப்போதுதான் அவர் உங்களுக்கு சரியான ஆலோசனையை வழங்க முடியும். அவர் தொழில்நுட்ப அறிவாளியாகவும் மற்றும் ஏற்ற வகையிலும் ஒரு அமைப்பை வைத்திருக்க வேண்டும். அவரது முதலீட்டாளர்களை பரிவர்த்தனை செய்யவும் மின்னணு முறையில் சேவை செய்யவும் அனுமதிக்க வேண்டும். அவர் எளிதாக ஒரு புரிந்து கொள்ளும் வடிவத்தில் வழக்கமான ஒருங்கிணைந்த அறிக்கையை உங்களுக்கு அளிப்பவராகவும் இருக்க வேண்டும். எனவே இப்போது உங்களுக்கு தெரியும், ஒரு நம்பகமான மற்றும் திறமையான நிதி ஆலோசகரை உங்களுக்கு நீங்கள் எப்படி கண்டுபிடிப்பதென்று. Mutual fund investments are subject to market risks. Read all scheme-related documents carefully. மியூச்சுவல் ஃபண்ட் முதலீடுகள் சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டது. திட்டம் தொடர்பான அனைத்து ஆவணங்களையும் கவனமாக படிக்கவும்.